அக்னி நட்சத்திரம்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாமே. பிரதி வருடந்தோறுமே அக்னி நட்சத்திர காலம் என்று இந்த மே மாதம் 4ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 28ஆம் தேதி வரை கொடுத்திருப்பார்கள். இது என்ன அக்னி நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கெல்லாம் என்ன அக்னின்னா ரொம்ப சூடாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிட்டு இருப்போம். அக்னின்னா நெருப்பு, சூரியன் ரொம்ப தகிப்பார், நெருப்பாக தகிப்பார், அதனால தான் அதுக்கு அக்னி நட்சத்திரம்னு பேருங்கிற மாதிரி நம்ம நினச்சின்னு இருக்கோம். ஆனால் அதுபோல் அல்ல. நட்சத்திரங்களிலே அக்னியை தேவதையாக கொண்ட நட்சத்திரம் எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா அது கிருத்திகை என்கின்ற நட்சத்திரம். நம்ம கிருத்திகை அப்படின்னும் போதே நமக்கு அந்த கார்த்திகை தீபம் அப்படிங்கிறது ஞாபகத்துக்கு வரணும் தானே. கார்த்திகை தீபம்னு வரும்பொழுதே நமக்கு அந்த அக்னிஸ்தலமாகிய திருவண்ணாமலை அப்படிங்கிறது ஞாபகத்துக்கு வர்றது தானே. ஆக அக்னி என்பதற்கும் கிருத்திகை என்பதற்கும் தொடர்பு என்பது உண்டு அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். இதைத்தான் வேதம் எப்படி சொல்லும்னு பார்த்தோம்னா, அக்னிர்னப்பாது கிருத்திகா அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வேத மந்திரமே ஆரம்பிக்கும். கிருத்திகை என்கின்ற நட்சத்திரத்திற்கு அதிபதி யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா அக்னி பகவான். ஆக அந்த கிருத்திகை நட்சத்திரத்திலே சூரியன் சஞ்சரிக்கின்ற காலத்தினை அக்னி நட்சத்திர காலம் என்று வைத்தார்கள்.